உள்ள வரலாமா? வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. என்னங்க நீங்க? இது உங்க வீடு, நீங்க போய் என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? ஏதோ சுவாரஸ்யமா புக் படிச்சிட்டு இருக்கீங்க, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. மணி அடிச்சா சாப்பாடுங்கிற மாதிரி வேலைக்கு சோறு போட்டுறீங்க, ஒரு வேலையும் இல்ல. அதான் கையில கிடைக்கிற புக் எல்லாத்தையும் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். வீட்ல இருந்தா வேலை சரியா இருக்கும், நேரமே கிடைக்காது. இங்க நேரத்தை என்ன பண்றதுன்னே தெரியல. சொல்லுங்க. ஐயோ ஒண்ணும் இல்ல, சும்மா கொஞ்ச நேரம் பேசிட்டு போலான்னு வந்தேன். இப்படி பேசிட்டு இருக்கலாம்னா சொல்லுங்க. எனக்கு பேசிட்டே இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். விஷயமே இல்லைனாலும் 4 மணி நேரம் பேசிட்டு இருக்கறதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் எங்க வீட்ல வேலை செய்யறதுக்கே நேரம் கரெக்டா இருக்கும். உங்களோட பேசணும்னு நிறைய தடவை ஆசைப்பட்டிருக்கேன். உங்க ரூமுக்கு வரலாம்னு நினைச்சிருக்கேன். ஆனா வந்தா நீங்க என்ன நினைச்சுக்குவீங்களோ தான். என்ன புஷ்பா, இவ்ளோ நல்லா பழகிட்டு நீங்களே இப்படி சொல்றீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கிட்டா சந்தோஷமா இருக்கும்னு எனக்கும் தெரியும். நீங்க எல்லாம் எவ்வளவு தங்கமானவங்களா இருக்கீங்க. நீங்க மட்டும் என்ன? சரி, உங்களுக்கு எந்த வயசுல கல்யாணம் ஆச்சு? எனக்கு கல்யாணம் ஆகும்போது ஒரு 21, 22 வயசு இருக்கும். அதுவே லேட்டுன்னு எங்க அப்பா குதிச்சுட்டே இருந்தாரு. எனக்கும் கல்யாணம் ஆகும்போது 22 வயசுதான். அது சரி, உங்க அணுக்கு இப்ப என்ன வயசு? ஒரு 22 இருக்குமா? 20 முடிஞ்சு 21 நடக்குது. அனு பாக்க ரொம்ப லட்சணமா இருக்கா. அவ முகத்துல கல்யாண கலை வந்துருச்சு. அவளுக்கு நீங்க இன்னும் மாப்பிள்ள பாக்கலையா? என்ன ஆச்சு? முதல்ல ஒரு பையனை பார்த்தோம். அது நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்து அப்படியே நின்னு போச்சு. அச்சச்சோ, பையன் ஏதாவது பிரச்சனையா? பையன் ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல. அவ அப்பந்தான் பெரிய பிரச்சனை. பணம் சொத்துன்னு அலையற ஆளு. நாங்க தான் தெரியாம தலையை கொடுத்துட்டோம். ஒரு கட்டத்துல எரிச்சலாயி நானே கல்யாணத்தை நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பையனை பார்த்தோம். அதுவும் சரியா அமையல. ஐயோ, இதுக்கா உங்க முகம் இவ்வளவு வாடி போச்சு? கல்யாணம்னா இதெல்லாம் இருக்கதான் செய்யும். எங்க அப்பா எனக்கு 26 ஜாதகம் பார்த்தாரு. 27வது ஜாதகம் தான் எனக்கு சரியா இருந்து நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவ்வளவு ஏன், 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம ராஜி பொண்ணு பத்மா இருக்கால, அவளுக்கு கல்யாணம் மேடை வரைக்கும் வந்து பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அப்பதான் தெரிஞ்சது அந்த பையன் பெரிய திருடன்னு. மண்டபத்துக்குள்ள போலீஸ் எல்லாம் வந்தாங்க தெரியுமா? ஐயோ, அனு கதையோட கொடுமையா இருக்கே. அப்புறம் என்ன பண்ணீங்க? அப்புறம் அதெல்லாம் சரி பண்ணி அதே மேடையில அடுத்த முகூர்த்தத்துல அவ மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணி வச்சோம். கல்யாணம்னா இதெல்லாம் இருக்கதான் செய்யும், மனச போட்டு குழப்பிக்காதீங்க. உங்க அணுவுக்கு நல்ல பையனா பாருங்க. நாங்களும் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். சரி, என் மனசுக்கு ஒண்ணு படுது, சொல்லட்டுமா? என்னங்க நீங்க அனுவை பத்தி இவ்வளவு அக்கறையா விசாரிக்கிறீங்க? எதுக்கு தயங்குறீங்க? தயங்காம சொல்லுங்க. ஒரு பெரிய குடும்பத்துல இருந்து பொண்ணு கேட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்வீங்க? ஐயோ, பெரிய குடும்பம் சின்ன குடும்பம் எல்லாம் இல்லைங்க. என் மனசுலயும் சுபு மனசுலயும் இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அனுக்கு ஏத்தவனா, நல்ல மனசு இருக்கிறவனா, நல்லா சம்பாதிக்கிறவனா, அவ வயசுக்கு ஏத்த மாதிரி ஒருத்தனை தான் நாங்க பாக்குறோம். இந்த காலத்துல 2 வயசு வித்தியாசம்னால ஐயோங்கறாங்க. எனக்கும் சுப்புக்கும் 10 வயசுக்கு மேல வித்தியாசம். ஆனா அதெல்லாம் ஒரு காலம். மத்தபடி சொத்து இருக்கணும், பங்களா இருக்கணும் அப்படியெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பும் இல்ல. அப்படியே ஏதாவது அமைஞ்சா அது அவளோட அதிர்ஷ்டம். ரொம்ப நியாயமா தான் பேசுறீங்க. என்னடா இவ திடீர்னு வந்து இவ்ளோ விஷயம் கேக்குறாளேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நானும் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கேன், தெரியும்ல. திரும்ப திரும்ப இப்படியே பேசிட்டு இருக்காதீங்க. ஒரு பொண்ணு பெத்தவங்களுக்கு தான் இதெல்லாம் புரியும்னு எனக்கு தெரியாதா? சரி புஷ்பா, நம்ம அணுவுக்கு ஏத்த வரன் வந்தா நான் உங்களுக்கு சொல்றேன். நான் ஒண்ணு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? அட என்ன புஷ்பா, கேளுங்க. உங்க மனசுல ஏதோ ஒரு பையனை வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் கேக்குறீங்க, சரியா? பொதுவாவும் கேட்டேன், ஒரு பையனை மனசுல வச்சுட்டும் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கே தெரியும், உங்க பையன் மனசுல சாம்தா இருக்கிறாங்க. ஐயோ, ஆமா ஆமா, அந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். நான் சூர்யாவுக்காக கேக்கல, கவலைப்படாதீங்க. சரி, அனு மனசுல யாராவது? இல்லம்மா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. என் பொண்ணு நான் போட்ட கோட்டை தாண்ட மாட்டா. ஆமா ஆமா, பசங்களை அப்படிதான் வளர்க்கணும். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன் இவ்வளவு விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நாளைக்கு நம்மளால ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது பாருங்க, அதுக்குதான். சரி புஷ்பா, என் மனசுல இருக்கிற பையன் யாருன்னு நான் அப்புறமா சொல்றேன். ஏன்னா பையன் இவன் தான்னு முன்னாடியே சொல்லிட்டு அப்புறம் இல்லன்னு சொன்னா அது நல்லா இருக்காது இல்லையா? அதுக்காக தான் நான் பையனோட பெத்தவங்க கிட்ட ஒரு தடவை பேசிட்டு அப்புறமா சொல்றேன்.
அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரிங்க. நாங்க இந்த வீட்டுக்கு விருந்தாளியா தான் வந்தோம். ஆனா நீங்க எங்க மேல காட்டுற அன்பும் அக்கறையும் கரிசனமும் நீங்க எங்க வீட்டுக்கு வந்தா எங்களால இப்படி நடந்துக்க முடியுமான்னு தெரியல. என்னங்க நீங்க இதை விட பல மடங்கு எங்களை நல்லா பாத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு உங்களுக்கு அடிபட்டப்ப கூட நீங்க அத பத்தி கவலைப்படாம சாமோட பாஸ்போர்ட் என்னாச்சுன்னு நீங்க அனு கிட்ட கேட்டீங்களா? சூர்யா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பா. இந்த மனசு யாருக்கு வரும் புஷ்பா? நான் எல்லாம் பேசிட்டு வரேன், சரியா? அப்புறமா பார்க்கலாம். நல்ல பையன் அமைஞ்சா இவங்க கல்யாணம் பண்ண ரெடியா தான் இருக்காங்க. அனு மனசுலயும் வேற எந்த பையனும் இல்ல. இவங்களும் நல்லவங்களா தான் இருக்காங்க. இத பத்தி உடனே ராஜு கிட்டையும் அத்தை கிட்டையும் பேசிட வேண்டியதுதான். என்னங்க ரொம்ப யோசிக்கிறீங்க? ஹலோ, உங்களதான். ஏன் பத்மா நீ இவ்ளோ அப்பாவியா இருக்க? யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவியா? இப்போ என்ன ஆச்சு? ஏன் இப்படி கேக்குறீங்க? உன்னை லவ் பண்ணும்போதே எனக்கு தெரியும் நீ ரொம்ப அப்பாவின்னு. ஆனா இவ்ளோ அப்பாவியா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. லவ் பண்ணப்போ பிடிச்ச அப்பாவித்தனும் இப்ப பிடிக்காம போச்சா? அப்படிலாம் இல்ல, இப்பவும் பிடிக்கும். ஆனா உன் அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி உன்னை வேற யாரும் ஏமாத்திரக்கூடாதுன்னு தான் இப்ப தோணுது. தொட்டு தாலி கட்டியாச்சுன்னா ஆம்பளைங்களுக்கு பொண்டாட்டி மேல வர்ற உரிமை இருக்கே. அதுக்கு தானமா கல்யாணம் பண்ணிக்கிறதே. இங்க பாரு பத்மா, நான் சொல்றத கொஞ்சம் சீரியஸா கேளு. எங்க அப்பா சொல்றத அப்படியே நம்பி நீ எதையும் செஞ்சிடாத. என்னடா இவன் தான் அப்பாவை பத்தியே தப்பா சொல்றானேன்னு நினைக்காத. எங்க அப்பாவை தப்பா சொல்றேன்னு நினைக்காத. நான் அவரோட குணத்தை பத்தி தான் சொல்றேன். என்ன ஆச்சுன்னு இவ்ளோ சீரியஸா எனக்கு அட்வைஸ் பண்றீங்க? மதியம் அப்பா சொன்னதை நீயும் தானே கேட்ட. உடனே அண்ணம்மா கிட்ட போயிலாம் நீ இத பத்தி பேசாத. அதான் உங்க அப்பா இத பத்தி இப்ப பேச வேண்டாம்னு சொல்லிட்டாரே. இப்போன்னு இல்ல, எப்பவுமே அவசரப்பட்டு எதையுமே போய் கேட்றாத. நாம என்ன கேக்குறோம், எவ்வளவு கேக்குறோம், எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. பொண்ணுங்களுக்கு அம்மா வீட்ல இருந்து வர்றதும் அத அவங்க உரிமையா வாங்கிக்கிறதும் சந்தோஷம்தான். ஆனா எல்லாமே ஒரு லிமிட்டுக்குள்ளதான் இருக்கணும். அந்த லிமிட்டை தாண்டி போகும்போது அந்த உறவு நிலைக்காது. நீங்க இவ்வளவு சீரியஸா பேசி நான் கேட்டதே இல்லையேங்க. என்னாச்சு இப்போ? இல்ல, அப்பா மதியம் பேசினது இன்னும் என் காதுக்குள்ள ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. அவர் சொன்ன உடனே நீ அதுக்கு பதில் சொன்னது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. எங்க போன் பண்ணி உடனே பணத்தை கொடுங்கன்னு உங்க வீட்டுல கேட்டுருவியோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு. எனக்கு அப்படிதாங்க ஒரு நொடி தோணுச்சு. என் கண்ணு முன்னாடியே பொண்ணு வீட்டுல சப்போர்ட் இல்லைன்னு சொல்லும் போது எந்த பொண்ணுக்கும் வருத்தம் வருமா வராதா? அதுவும் நான் சூரிய வம்சத்தோட வீட்டு பொண்ணு. புகுந்த வீட்டுல சூரிய வம்சத்தால ஒரு அவமானம்னா என்னால அதை பார்த்துக்கிட்டு எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? இதத்தான் இவ்வளவு நேரம் படிச்சு படிச்சு உன்கிட்ட சொன்னேன். தயவு செஞ்சு அவசரப்படுறாங்க. ஏங்க, மாமா அப்படியே பணம் கேட்டாலும் தப்பு இல்லைங்க. நல்ல விஷயத்துக்கு தானே கேக்குறாரு. அதுவும் யாருக்காக? உங்களுக்காக தானே. என்ன உளறிட்டு இருக்க பத்மா? நீதான் வேணும், வேற எதுவுமே வேண்டான்னு சொல்லி உங்க வீட்டுக்கே வந்து நான் மறைஞ்சிருந்து எவ்வளவு பிரச்சனையில உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேன். இப்ப போய் அவங்க கிட்ட இவ்வளவு பணம் வேணும்னு சொல்லி கேட்டா அவங்க என்ன தப்பா நினைக்க மாட்டாங்களா? இதுக்குத்தான் மறைஞ்சிருந்து இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு என்ன தப்பா பேச மாட்டாங்க? அது எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். இவ்வளவு பெரிய பணம், இவ்வளவு பெரிய பிசினஸ், இதெல்லாம் இப்போ நமக்கு தேவையா? நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பிசினஸா யோசிக்க வேண்டியதானே? மாமா சொல்லும் போது நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாருன்னு தோணுச்சு. இப்போ நீங்க பேசும்போது நீங்க சொல்றதும் கரெக்ட்னு தான் தோணுது. சரி சரி, நீங்க மனசு போட்டு ரொம்ப அலட்டிக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன். சரி பத்மா, எது செஞ்சாலும் நிதானமா யோசிச்சு செய். என்ன கேட்காம எந்த முடிவும் நீ எடுக்க கூடாது, சரியா? சரி, லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கலாம்.
எவ்வளோ பெரிய விஐபி சார் நீங்க. இங்க இப்படி இவ்ளோ கஷ்டப்படணுமா? இதெல்லாம் எனக்காக தானே சார். ஏன் சார் உங்க மனசுல இருக்கிற காதலை மறைக்கிறீங்க? என் கண்ணை பார்த்து என்னைக்கு நீங்க ஐ லவ் யூன்னு சொல்ல போற நாளுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் சார். அனு, நீ என்ன இங்க? அனு, இங்க என்ன பண்ற? அனு, சும்மாதான் சார் வந்தேன். தூங்கிட்டீங்களா? என்னமோ யோசிச்சுட்டு இருந்தேன், அப்படியே அசந்துட்டேன் போல. நீங்க ஏன் சார் இவ்ளோ கஷ்டப்படணும்? நீங்க சென்னைக்கு போங்க சார். நான் அந்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டு வரேன். எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல அனு. இதையெல்லாம் தாண்டிதான் நான் இந்த இடத்துக்கே வந்திருக்கேன். என்னோட பழைய வாழ்க்கைய திரும்ப வாழ்ந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. வாங்க சார், வெளியே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னீங்க. என்ன சார் யோசிச்சுட்டு இருந்தீங்க? இந்த வீட்ல ஏன் இத்தனை பிரச்சனைங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். யோசிச்சு பார்த்தா யார் வீட்ல தான் பிரச்சனை இல்ல. பாவம் சார், எல்லாரும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. நீங்க மட்டும் போகலனா ரொம்ப விபரீதமா ஏதாவது நடந்திருக்கும். யாருன்னு கண்டுபிடிச்சு இதுக்கு நிரந்தரமா ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கலனா கஷ்டம்தான். அதான் ஒவ்வொரு ஆங்கிள்லயா யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் நல்லா யோசிங்க. ஆனா உங்களை பத்தி மட்டும் யோசிக்காதீங்க. புரியல? ஊர் உலகத்துல நடக்கிறது எல்லாம் உங்களுக்கு புரியும். ஆனா இங்க நடக்கிறது மட்டும் உங்களுக்கு புரியாது. இந்த நைட், இந்த நிலா, காத்து, இதெல்லாம் பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? நான் வேணா போட்டுமா சார்? நோ, உன்னையும் சேர்த்து தான் சொன்னேன். எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி நிம்மதியா இருக்க மாட்டோமான்னு தோணுதா சார்? அது அடிக்கடி தோணும். காசு, பணம், பிசினஸ், ஷேர்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஓடிடலாமான்னு தோணும். ஐயோ சார். எஸ் நோ, பட் பேசிக்கலி நான் ஒரு பிசினஸ் மேன். ஒரு வாரத்துல திரும்ப பிசினஸ் என் மண்டைக்குள்ள வந்து உட்காந்துக்கும். தட் இஸ் சூரிய பிரகாஷ். அப்போ இந்த சுந்தரம் சார்? அவன் எந்த ஒரு ஏமும் இல்லாம ஜாலியா என்ஜாய் பண்ற ஒரு ஆள். எந்த ஏமும் இல்லாம அவன் ஏன் சார் இங்க வரணும்? ஏன்னா அது அப்படிதான் அனு. சில விஷயங்களை நாம செய்வோம், சில விஷயங்கள் தானா நடக்கும். நல்லா சமாளிக்கிறீங்க சார். உன்னை விடவா?
சார், சொல்லணும். இந்த நாளை என்னால மறக்கவே முடியாது சார். உங்களுக்கு சார்? உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நொடியும் என்னால மறக்க முடியாததுதான். ஹலோ சார். அனு, எனக்கு தூக்கம் வருது. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நாளைக்கு பேசலாமா? என்னங்க, தட்டை பார்த்து சாப்பிடுங்க. எப்ப இந்த கிரனைட் பிசினஸை பத்தி என் காதுல விழுந்ததோ அதுக்கப்புறம் வேற எதையும் என்னால யோசிக்க முடியல. அந்த கிரனைட் பிசினஸ் மாத்திரம் சக்சஸ் ஆச்சுன்னா நம்ம பையன் அவனோட பையன்னு தலைமுறை தலைமுறை உட்காந்து காலாடிட்டு சாப்பிடலாம். பிசினஸ் ஆரம்பிக்க பணம் தான் பிரச்சனையா இருக்கு. ஏங்க, சாப்பிடுறப்ப இந்த பேச்ச ஆரம்பிச்சுட்டு அப்புறம் கோச்சிட்டு ஏஞ்சி போயிடாதீங்க. முதல்ல சாப்பிடுங்க, அப்புறமா பேசிக்கலாங்க. இந்த வீடு அடமான வச்சாலும் நான் நினைச்ச அளவுக்கு பணம் வராது போல் இருக்கு. அதுக்காகத்தான்ப்பா சொல்றேன், நமக்கேத்த பிசினஸ் போதும். நமக்கேத்த பிசினஸ் போறோம்னு சொல்றதுக்கு நீ எதுக்குடா? எப்படியாவது இதை பண்ணி காட்டுறேன்னு சொல்ல உன்னால முடியுதா? பிசினஸ் செய்யணுங்கிற வெறி ரத்தத்திலே இருக்கிறதா? அப்படி பிசினஸ் பண்ண தெரியாமலாம் இல்லப்பா. நம்ம தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாதான் நமக்கு நல்லது. முதல்ல ஒரு மனுஷனுக்கு தன்னம்பிக்கை வேணும். நாம ஜெயிப்போன்னு நாம முதல்ல நினைக்கணும். அதை விட்டுட்டு இது எப்படி நாம செய்வோம் நாமளே நினைச்சா ஜெயிக்கவே முடியாது. என்ன பாரு, உன்ன மாதிரி நானும் 15 கோடியான மலைச்சு உட்காந்துருந்தா இந்த பிசினஸை பத்தி யோசிச்சிருக்கவே மாட்டேன். நான் அப்படி நினைக்கலையே. எப்படியாவது இந்த பிசினஸை பண்ணினோன்னு முட்டி மோதிட்டு இருக்கேன். என்னடா வேண்டாம் வேண்டாம் சொல்றதுக்கே குறியா இருக்க. 15 கோடிங்கிறது நம்ம தகுதிக்கு மீறினதுதான் மாமா. நம்ம தகுதின்னு யார சொல்ற? அது இல்ல மாமா. நீ அவன மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டல்ல. எங்க வீட்டுக்கு போயிட்டா எங்க அண்ணம்மா எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் பேசவே ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா இப்ப வேற மாதிரி பேசுற? ஐயோ மாமா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல மாமா. நீங்க தான் அண்ணம்மா கிட்ட கேட்கவே வேண்டான்னு சொன்னீங்கன்னு சொல்லி. நான் சொன்னது ஒரு பக்கம் இருக்கணும், நீ சொன்னது என்னாச்சுன்னு சொல்லு. இப்பவும் சொல்றேன் மாமா, பணமா இருந்தாலும் சரி நிலமா இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலும் நான் கேட்டா எங்க அண்ணம்மா ஒரு நொடியில தூக்கி கொடுத்துருவாங்க. அதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னமும் நீதாமா பிறந்த வீடுன்னு பெருமையா பேசுற. எனக்கு என்னமோ அவங்க நீ கேட்ட மாதிரி கொடுப்பாங்கன்னு தோணல. நீங்க ஏன் இப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல மாமா. அண்ணம்மா என் மேல எவ்வளவு உசுரா இருக்காங்கன்னு எனக்கு தான் தெரியும். ஏன் முன்னாடி இந்த சொத்தோ பணமோ எதுவுமே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. என்ன சமைச்சிருக்க? வாயில வைக்க முடியல. ஒரு உப்பு இல்ல, காரம் இல்ல. மனுஷன் சாப்பிடுவானா இதெல்லாம்? இதான் நீ சமைக்கிற லட்சணமா? ஹேய், உன்னதான் கேக்குறேன், ஏன் திருன்னு முழிக்கிற? இதெல்லாம் ஒரு சமையலா? இதை எவனாவது வாயில வைக்க முடியுமா? ஒரு வார்த்தை சொல்றதுக்குள்ள அழ ஆரம்பிச்சு. அப்புறம் நான் உன்கிட்ட எப்படிதான் பேசுறது? இங்க பாரு, உனக்கு சமைக்க தெரியுமா தெரியாதா? பெருசா சூரிய வம்சத்துல பிறந்த பெரிய குடும்பத்துல வளர்ந்தேன். சும்மா சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தியா? சமைச்சு கூட பழகல. இங்க பாரு, அங்க உனக்கு சமையல் செஞ்சு போடுறதுக்கு 1000 பேர் இருக்கலாம். ஆனா இங்க நீதான் சமைக்க. கல்யாணம் ஆகி வந்த பொண்ணுக்கு இது கூட தெரியாதா? டேய், என்னடா ஆச்சு? சும்மா இருமா, எல்லாம் நீ குடுக்கற இடம் தான். அதான் இவ இஷ்டத்துக்கு சமைக்கிறான். ஏன்னா சாதாரண சாப்பாட்டு விஷயத்துக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆற? இது பிடிக்கலன்னா வச்சிடுங்க, நான் வேற செஞ்சு கொண்டு வரேன். நீ சமைச்சு சமைச்சு நல்லா இல்லைன்னு கொண்டதுக்கு என் வீடு தான் கிடைச்சதா? என்னடா உன் வீடு என் வீடு பிரிச்சு பேசுற? அவளும் நம்ம வீட்டு பொண்ணு தானே. அவ இந்த வீட்டுல ஒருத்தி இல்லைன்னு யாருப்பா சொன்னா?
அதுக்காக இப்படியா சமைப்பா? அவளுக்கு பிறந்த வீட்டோட பெருமை இன்னும் போகல, அதான் இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்களா ஏதாவது ஒண்ணு நினைச்சுக்காதீங்க. ஏன் இவ்வளவு கோவமா பேசுறீங்கன்னு தெரியல. ஓ, அப்போ உன் மேல தப்பே இல்ல, நான் பேசுறதுதான் தப்பா இருக்குல்ல? ஐயோ, நான் அப்படியெல்லாம் சொல்லலைங்க. நீங்க தான் என்னென்னமோ சொல்றீங்க. அதாவது இந்த வீட்டுல உன்னை யாரையும் எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது. ஏன்னா நீ பெரிய வீட்டு பொண்ணு, உன் இஷ்டப்படிதான் சமைப்ப. உன்னை மீறி நாங்க எதுவும் பேசக்கூடாது இல்ல? சரி, நடத்து, நல்லா நடத்து. உனக்கு என்ன பிடிக்குதோ அதையே சமைச்சு நீயே உட்கார்ந்து சாப்பிடு. ஏன் முன்னாடி கொண்டு வராங்க? டேய் டேய், சாப்பிட்டு போங்க. நான் தெரியாம பேசிட்டேங்க. அவனுக்கு என்ன கோவமோ தெரியலம்மா. நீ எதுவும் மனசுல வச்சுக்காதம்மா. ஆமாம்மா, பிசினஸ் பத்தி பேசுறதுல அவன் மனசு தான் அப்செட் ஆயிடுச்சு. நீ வருத்தப்படாத, 5 மினிட்ஸ் சரிப்படும். நான் ஒண்ணுமே சொல்லலே மாமா. என் மேல ஏன் கோவப்பட்டு போறாரு? இத்தனைக்கும் இன்னைக்கு சமைச்சது நான் இல்ல, அத்தை தான். அத சொல்லதாமா வாயெடுத்தேன், அதுக்குள்ள திட்டான். உனக்கு தெரியாதா, ஆம்பளைங்க ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு ஞாபகத்துல இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க சரியாயிடுவாங்கம்மா. நீ எதுவும் வருத்தப்படாத. அவன் இப்படி பேசுறத பத்தி கவலைப்படாத. சரிங்க மாமா, நீங்க சாப்பிடுங்க. மல்ல இவகிட்ட பேசி அண்ணம்மா கிட்ட நிலத்தை வாங்கலாம் பார்த்தா இவளுக்கு நாம சப்போர்ட் பண்றதா போயிடுச்சே. நாம ஒண்ணு நினைச்சா வேற மாதிரி நடக்குது. என்னடி பெரியல ஆயிட்டியா? கார்ல எல்லாம் வந்து இறங்குற? நீ வேற கடுப்பு கிளப்பாதடி. நாங்கெல்லாம் கார்ல வரலையே நீ ஏங்குறோம். நீ ஏண்டி கார்ல வந்ததுக்கு கடுப்பாவற? கார்ல வர்றது, 2 வீலர்ல வர்றது, நடந்து வர்றது பிரச்சனை இல்லடி. நமக்கு பிடிச்ச மாதிரி வர ஃப்ரீடம் நமக்கு இருக்கணும். அது இல்லனா எப்படிடி? உங்க வீட்ல உன்னை கண்ட்ரோல் பண்றாங்களா? நம்பவே முடியல. நேத்து வரைக்கும் உன் இஷ்டப்படி தானே இருந்த, இப்ப என்ன திடீர்னு? அது நேத்து வரைக்கும். இன்னையில இருந்து எல்லாமே மாறி போச்சு. வெளியே போனா கார்ல தான் போகணும்னு அண்ணம்மா ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் போட்டுட்டாங்க. ஏண்டி என்ன ஆச்சு? நேத்து ஒரு பிரச்சனையா, அதனால தானா? என்ன பிரச்சனை, யாரால பிரச்சனை, என்ன நடந்துச்சு, அதுக்கும் நாங்க யாரும் ஏன் வெளியே போக கூடாதுன்றதுக்கும் என்ன சம்பந்தம், எதுவும் எனக்கே சரியா புரியல. ஆனா கார்ல தான் போகணும்னு அண்ணம்மா ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. ஓ, அதான் டிரைவரோட வந்தியா? அந்த டிரைவராவது பார்க்க காவலன் படம் விஜய் மாதிரி இருந்திருந்தா காலேஜே களை கட்டியிருக்கோம். ஆனா உங்க வீட்டு டிரைவரை பார்க்க எனக்கே பாவமா இருக்குடி. இப்பதானே நான் உங்ககிட்ட சொன்னேன் கடுப்புல இருக்கேன்னு. என்ன வச்சு என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லடி, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னோம். ஏன் டென்ஷன் ஆவற? என்னடி சந்தோஷ் ஆளையே காணோம்? இப்பெல்லாம் சந்தோஷம் ரொம்ப தேடுற மாதிரி இருக்கு. சிப்பொடி, நான் சும்மா சாதாரணமா தான் கேட்டேன். ஹே, அவனுக்கு ஆயுசு 100டி. இப்பதான் அவனை பத்தி பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள அவனே கால் பண்ணிட்டான். ஆஹா, நீ நினைக்கிறது என்ன, அவன் உனக்கு கால் பண்றது என்ன, என்னமோ போ. ஆனா உங்கள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தாண்டி சொல்லணும். சாதாரணமா பேசி பழகுறவங்கள உசுப்பேத்தி விட்டு ரணகலமாக்கிடுவீங்களே. சரி சரி, அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். அவன் கதறிட்டே இருக்கான் பாரு, முதல்ல அவன் போன் எடுத்து பேசு. அப்புறம் அவன் அப்செட் ஆகி அதுக்காக நீ அப்செட் ஆகி. பொடி, இந்த பேக் பொடி, நான் வரேன். ஏய் என்னடி, ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இப்படி போன் எடுத்துட்டு போயிட்டு இருக்கா? சொல்லு சந்தோஷ். என்ன லீலா, பிஸியா? எனக்கு என்ன பிஸி, வழக்கமா இருக்க காலேஜ் தானே. ஆமா, நீ ஏன் காலேஜ்க்கு வரல? நல்ல வேலை, இப்பயாவது கேட்டியே. ஏன் சந்தோஷ்?
சிரிச்சியா? என்ன லீலா சிரிச்சியா? நீ இப்ப சிரிச்சல? ஆமா சிரிச்சேன். அப்பாடா, என் மேல கோவம் எதுவும் இல்லையே. உன் மேல எனக்கு என்னடா கோவம்? ஆனா நான் உன் மேல கோவமா இருக்கேன். ஏன் மேலையா? ஏண்டா? ஏன்னு கேட்டா, நீ இன்னைக்கு கண்டிப்பா என்ன காலையில வந்து பிக்கப் பண்ணிட்டு காலேஜ் போவேன்னு நினைச்சேன். ஆனா நீ வரவே இல்லை. நான் எங்க உன்னை பிக்கப் பண்றது? அதுக்குள்ளதான் எங்க வீட்ல என்னென்னமோ நடந்து போச்சே. ஐயோ, என்னாச்சு? அது எனக்கே சரியா தெரியல. சரி அதை விடு. இனி என் டிரைவர் தான் வந்து டிராப் பண்ணிட்டு போனாரு. எங்க வீட்டை விட்டு இனிமே எங்க போனாலும் கார்ல தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. பைக்ல போகவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. இப்போ நான் எங்க வந்து உன்னை பிக்கப்? சரி பாய். என்னடி இப்ப என்னவா அவனுக்கு? பழைய குருடி கதுவ திரடின்ற மாதிரி படிப்பே வரலன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டானா? நீ கேட்ட, நான் பதில் சொல்றதுக்குள்ள அவனை திட்ட ஆரம்பிச்சிட்டா. நான் என்ன பண்றது? அடேங்கப்பா, நேத்து வரைக்கும் 2 பேரும் முறைச்சிட்டு போனது என்ன, இன்னைக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன திட்டுறது என்ன? உங்கள மாதிரி வயசு பொண்ணுங்களெல்லாம் நம்பவே முடியாதுடி. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். வண்டி கீ கொடு. ஹே, காலேஜ் ஸ்டார்ட் ஆக போகுதுடி. இப்ப எங்க போற? காலேஜ் எங்கேயும் போகாது. 100 வருஷம் கழிச்சு வந்தாலும் இங்கேயே தான் இருக்கும். முதல்ல வண்டி கீ கொடு. இறங்கு. உன் பேக் எடு. ஹே லீலா, எங்க போறனாவது சொல்லிட்டு போடி. உனக்கு தான் வயசு பொண்ணுங்களோட மென்டாலிட்டி நல்லா தெரியும்ல. அப்படியே கேக்குற? நீ எங்க நினைக்கிறியோ அங்கதான் போறேன். அங்கேயே தான் போறேன். பாய். அடி பாவி, சந்தோஷ் இவ பின்னாடி சுத்துறது போய் இப்ப இவ சந்தோஷ் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிருவா போல இருக்கே. சரிவா, நம்ம கிளாஸ்க்கு போவோம். யாருடா போன்ல? அது லீலா தாமா. என்னடா சொல்றா? இப்பதாமா பேசவே ஆரம்பிச்சிருக்கா. அதுக்குள்ள என்ன சொல்றானா? இல்லாத ஊருக்கு போகாத வழியில போகணும்னு நினைச்சா நடக்குமா? அது இல்லாத ஊரும் கிடையாது, நாங்க போறது போகாத வழியும் கிடையாது. எல்லாம் நல்லபடியா முடியும் போது உங்களுக்கே புரியும். சந்தோஷ், அப்பாவுக்கு திதி கொடுக்கணும். பின்னாடி எல்லாமே தயாரா இருக்கு. நீ சீக்கிரம் கிளம்பி வா. சரிம்மா. மாமா, நீங்க குளிச்சுட்டு அத்தையும் கூட்டிட்டு வாங்க. ஹலோ சார். சார், ஹலோ சுந்தரம். என்ன சார், கேரக்டராவே மாறிட்டீங்களா? உங்களுக்கே இது கொஞ்சம் ஓவரா இல்ல? தத்ரூபமா நடிச்ச. How is my acting? இப்போ என்கிட்ட நடிச்சது மட்டும் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங். மத்ததெல்லாம் ஓகே. நான் ஒரு விஷயத்துல இறங்கிட்டேன்னா அதை முடிக்காம வெளியே வர மாட்டேன்னு உனக்கே தெரியலானோ? அப்படியா சார்? எனக்கே தெரியாதே. வாட்? தெரியாதா? நீ பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல ஜாயின் பண்ணி 1 year ஆச்சு. இது கூட உனக்கு தெரியாதா? என்ன சார், ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். சர்வர் சுந்தரம் காணாம போய் சூரிய பிரகாஷா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஓ, யூ மீன் என்ன மடக்கிட்ட? என்ன சொன்னீங்க சார்?
நோ பேச்சில் என்ன மடக்கிட்டேன்னு. ஆமானு, இப்போ உனக்கு என்ன வேணும்? டீயா காஃபியா? ஓ, பேச்சு மாத்துறீங்களா? போற போக்க பார்த்தா இந்த வீட்லயே நீங்க செட்டில் ஆயிடுவீங்க போல. ஆமா சார், அண்ணம்மா எல்லார்கிட்டயும் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காங்களாம். இனிமே யாரும் தனியா வெளியில போக கூடாதாம். உங்களை கூட்டிட்டு போனா போலாமா? அப்படியா? என்ன சார் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நீங்க பண்ண ஹீரோயிசத்துல எல்லாரும் விழுந்துட்டாங்க போல. இப்போ நீங்க நேரா போய் நிலத்தை கொடுங்க அண்ணம்மான்னு கேட்டா சந்தோஷமா உங்க கையில தூக்கி கொடுத்துருவாங்க. நம்ம வேலையும் ஈஸியா முடிஞ்சிரும். ஆனா அந்த லேண்ட் விஷயத்துல நான் எந்த ஹெல்ப்பும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டியானோ? பரவாயில்லையே சார், இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களே. சரி அனு, அடுத்து என்ன பிளான்? என்ன பிளான்னு திடீர்னு கேட்டா நம்ம பிளான் பண்ண மாதிரியா எல்லாமே நடக்குது. இங்க என்னென்னமோ நடக்குது. இனிமேதான் சார் நம்ம விஷயத்த பத்தி யோசிக்கணும். உங்களுக்கு திடீர்னு ப்ரமோஷன் கிடைச்ச மாதிரி எனக்கும் ஒரு நல்ல நியூஸ் கிடைக்காதா என்ன? ப்ரமோஷனா? என்ன சார் ப்ரமோஷனான்னு கேக்குறீங்க? எத்தனையோ பேருக்கு ப்ரமோஷன் கொடுத்த உங்களுக்கே இங்க ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க. சர்வர் சுந்தரமா இருந்த நீங்க சகலகலா சுந்தரமாகி இப்ப பாடி கார்டா ஆயிட்டீங்க. இது ப்ரமோஷன் இல்லையா? இது வரைக்கும் சொல்லாம செஞ்ச வேலைய இனிமே சொல்லிட்டு செய்ய போறாரு. இது உனக்கு தெரியாதாமா? அது சரி, யாருமே இல்லாத இந்த இடத்துல எதுக்காக ரெண்டு பேரும் இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்க? நாராயணா, ரகசியங்களை வெளியே சொன்னா என்ன தண்டனை தெரியுமா உனக்கு? இதுக்கெல்லாமா சார் தண்டனை இருக்கு? நீ சும்மா இருந்தா கூட உனக்கு தண்டனை உண்டு. ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அது இருக்கட்டும், ராத்திரியில ஒழுங்கா படுத்து தூங்க மாட்டியா நீ? அது என்ன, எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ரூமா போய் தேடுறது? இல்லன்னு மட்டும் சொல்லாத, ஐ விட்னஸ் இருக்கு. ஐயோ, என்ன நொய்யோ? இன்னொரு வாட்டி நைட்டு 9 மணிக்கு மேல உன்னை வெளியே எங்கேயாவது பார்த்தேன். இவன் அந்த குந்தாணி கூட சுத்தனங்கிறதுக்காக என்ன வெளியில வரக்கூடாதுன்னு சொல்றானே. என்ன யோசிக்கிற? என்ன எப்படி கொல்றதுன்னு யோசிக்கிறியா? அன்னைக்கு என் பக்கத்துல வந்து என் கழுத்து அப்படியே நெரிச்சு. ஓ சார், என் கழுத்து நெரிக்கவே எனக்கு தெரியாதே சார். இதுல எப்படி நான் உங்க கழுத்து நெரிப்பேன்? அப்போ 9 மணிக்கு மேல வெளியில வராத. வந்தா ஷூட் அண்ட் சைட் ஆர்டர் தான். ஐயோ சார், எனக்கு தூக்கமே 12 மணிக்கு தானே சார் வரும். அது வரைக்கும் நான் என்ன பண்றது? துப்பாக்கியை நினைச்சுக்கிட்டே கண்ணை மூடனா தூக்கம் தானா வரும். சார், ஒரு சின்ன டவுட் சார். கேளு. ரொம்ப சீக்கிரட்டான டவுட். காதல கேட்கட்டுமா? கேட. கெட்ட வார்த்தை. சுத்தி தான் யாரும் இல்லல்ல, அப்புறம் என்ன காதுல கேக்குறேன் காத்துல கேக்குறேன்? சும்மா ஒரு பில்டப் தான் சார். ரொம்ப பில்டப் கொடுத்தா சட்டப்படி தப்பு. இதுக்கு சட்டமா? வேண்டாம் சார், நான் சாதாரணமாவே கேக்குறேன். சார், இந்த புலிநகம் பேசிட்டு இருந்தீங்களே, அது எங்க சார் இருக்கு? புலிநகம் புலிகிட்ட தாண்டா இருக்கும். கேன பாயில. நீங்களுமா சார்? அந்த சந்துரு பைய தான் அப்படி சொன்னா, நீங்களும் இப்படி சொன்னா என்ன சார் அர்த்தம்? யார் சொன்னாலும் அதுக்கு ஒரே அர்த்தம் தாண்டா. ஈ நாராயணா, புலிநகம் புலிகிட்ட தான் இருக்கும். சார், அந்த புலிநகம் ஒரிஜினல் தானா சார்? புலிகிட்ட இருக்கிற நகமே ஒரிஜினல் இல்லைன்னா உன்கிட்ட இருக்கிற நகம் தான் ஒரிஜினல்ங்கறியா? நம்ம நாட்டோட தேசிய விலங்கை அவமானப்படுத்திட்டியா? சட்டப்படி இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா உனக்கு? போதும் சார், போதும். இதுக்கு மேல இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா என் நெஞ்சு வெடிச்சு நான் செத்துருவேன். சரி சரி, நீ ஏன் புலி நகத்தை இவ்வளவு ஆர்வமா கேக்குற? சார், அந்த நகத்தை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஒரே நாள்ல அந்த குற்றவாளியை உங்க காலடியில விட வச்சிருவேன் சார். அதாவது நான் இங்க வெட்டியா இருக்கேன். அந்த புலி நகத்தை வச்சுக்கிட்டு என்னால குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. அது உன் கையில கொடுத்தா நீ 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் கிழிச்சிருவ. நான் போலீஸா இருந்தாலும் டொக்கு, நீ வெட்டி பயலா இருந்தாலும் கெத்து. அதானே? நான் சொன்ன ஒத்த வார்த்தைக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கா சார்? டேய், வந்த நாள்ல இருந்து நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். எகத்தாளமா பேசுறது
மைண்ட் வாய்ஸ்லயே கிண்டல் பண்றது. உனக்கு தான் எல்லாம் தெரியும், எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுன்னு திமிரா சுத்துற. சார், நான் பிறந்ததுல இருந்தே அப்படிதான் சார் இருக்க. நீங்க வந்ததுக்கும் நான் அப்படி நடந்துக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சார். ஓஹோ, இப்ப எதிர்த்து வேற பேச ஆரம்பிச்சிட்டியா? சார், தெரியாம கேட்டேன் சார். புலி நகம் சத்தியமா புலிகிட்ட தான் சார் இருக்கும். அதாவது நான் இவ்வளவு சொல்லியும் நீ நம்பல, போனா போகுதுன்னு எனக்காக சத்தியம் பண்ற, அப்படிதானே? நான் என்ன பேசினாலும் தப்பா சார்? நீ ஒன்னும் பேசாட்டியும் தப்புதான்டா. நான் இப்ப என்னதான் சார் பண்ணணும்? நானும் கான்ஸ்டபிள் அனுவும் டிஸ்கஸ் பண்ற இடத்துக்கு நீ வரவே கூடாது. அது மட்டும் இல்ல, வெளியில இருந்து செக்யூரிட்டி வேலையை நீ தான் பார்க்கணும். செக்யூரிட்டி வேலையா? நானா? உங்களுக்கா? ஏன் துரை செய்ய மாட்டீங்களோ? இவ்வளவு பெரிய போலீஸ், நானே இங்க பாடி கார்டா இருக்கேன், உனக்கு என்னடா விளக்கென்ன? நல்ல வேலை கொடுத்துருக்கீங்க சார். செய்யறேன் சார், நல்லா செய்யறேன். மாமா, கரெக்டா கூப்பிடுறாளே, இவ சாதாரணமா வரமாட்டாளே. என்ன பண்றீங்க? உங்களை எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன். என்ன விஷயமா? வாசல்ல ஒரு 3 பேர் உங்களை தேடி வந்திருக்காங்க. என்ன சொன்னாலும் போக மாட்டேங்கிறாங்க. உங்களை பார்த்துட்டு தான் போவாங்களா? போய் என்னன்னு பாருங்க, போங்க. 3 பேரா? 3 பேரா? ஏய், இதுக்கே இத்தனை மாடுலேஷன்? ஆட நீங்க வேற சார். ஏய் நில்லு. எந்த விஷயத்துக்கு நீ இப்படி ஓட மாட்டியே, இப்ப ஏன் ஓடுற? ஆமா இல்ல, நான் ஓட மாட்டேன்ல. ஆமா சார், கரெக்ட் சார், நீங்க சொன்ன கரெக்டா சார். ஆனா இன்னைக்கு ரொம்ப ஆசையா இருக்கு சார். இன்னைக்கு ஒரு நாள் ஓடிக்கிறேன் சார், ப்ளீஸ் சார். ஏய், போலீஸ் கிட்டே நீ எதையோ மறைக்கிற. நீங்க போலீஸ்கிறதே மறைக்கிறீங்க சார். நான் ஒரு விஷயத்தை தானே மறைச்சேன், கொஞ்சம் லூஸ்ல விடுங்க சார். ஏன் இவன் இப்படி ஓடுறான்? எப்பவும் இப்படி பண்ண மாட்டானே. டேய், நேத்து அவ்வளவு சவடலா பேசினா, நாம இன்னைக்கு இங்க வந்திருக்கோன்னு தெரிஞ்சதும் எப்படி தலை தெறிக்க ஓடி வரான் பாரு. அட பாவிகளா, என்னடா நேர வீட்டுக்கே வந்துட்டீங்க? ஏன் தல வந்தா என்ன பிரச்சனை? ஐயோ, வீட்டுல உள்ள யாராவது உங்களை பார்த்துட்டா என் நிலைமை என்னடா ஆகும்? நேத்து ரொம்ப வீராப்பா பேசினேன். அதெல்லாம் ஒரு தேகத்துல பேசுறது தாண்டா. அதுக்காக நேர வீட்டுக்கு வந்துருவீங்களா? பேசின பணத்தை செட்டில் பண்ணா நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். இதெல்லாம் இங்க வச்சாடா பேசுறது? என்கிட்ட போய் பணம் கேக்குறீங்களாடா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்காடா? ஏண்டா, கொலையும் பண்ணல, முகமூடி போட்டுக்கிட்டு போங்கடான்னு அதையும் பண்ணல, பட்டாத்துக்கு உன் புலிநகத்தை வேற அது டிரைவர் கிட்ட பத்திரமா வச்சுக்கடான்னு சொல்லிட்டு வந்திருக்க. இப்ப வந்து என்கிட்ட பணத்தை கேட்டா நான் எங்கடா போவேன்? கொலை பண்ணிருந்தா எப்படியோ பணத்தை கொடுத்துருப்பல தல, அதை இப்ப கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன நோவுது? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னடா இருக்கு? நீங்க கொலையே பண்ணிருந்தா கூட நான் பணம் கொடுத்துருக்க மாட்டேன்டா. ஏன்னா என்கிட்ட பணமே கிடையாதுடா. நீங்க வேணா பாக்கெட்டை செக் பண்ணி கேக்கடா. சரி தல, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. பேசினபடி ஆளுக்கு 10 லட்சம்னு 30 லட்சத்தை கொடு, நாங்க போயிட்டே இருக்கோம். ஏய், பேசினபடி தலைக்கு 10 லட்சமா? ஏண்டா, கொலை பண்ணிருந்தாலே தலைக்கு 3 லட்சம் தானடா? அது கொலை பண்ணாதானே தல, நாங்க தான் கொலையே பண்ணலையே. அதான்டா நானும் கேக்குறேன், பண்ணாத கொலைக்கு எதுக்குடா தலைக்கு 10 லட்சம்? கொலை பண்ணிருந்தாலும் தலைக்கு 10 லட்சம் கேப்பந்தல நாங்க. என்னடா சொல்றீங்க? ஆமா தல, கொலை பண்ணிருந்தா அதை வச்சு மிரட்டியே ஆளுக்கு 10 லட்சம் கேட்கலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தோம். இப்போ கொலை நடக்கல, அதனால வேற வழியே இல்லாம பண்ணாத கொலைய வச்சு மிரட்டுறோம். என்னடா இது புது ரூட்டா இருக்கு? நீ மட்டும் நேத்தல கொலை பண்ணிருந்தாலும் பணமே தர மாட்டேன்னு சொல்லலையா? அப்பதான் எனக்கு இப்படி ஒரு ஐடியா தோணுச்சு, இவனை இப்படி கூட மிரட்டலாமேன்னு. ஐயோ, நானாதான் வளரி மாட்டிக்கிட்டேனா? அதெல்லாம் இப்ப பேச டைம் இல்ல தல, பட்டுன்னு போயிட்டு 30 லட்ச ரூபா எத்துன்னு வா. என்னடா ஒரு டம்ளர்ல பாயசத்தை எடுத்துட்டு வான்னு சொல்ற மாதிரி சொல்ற? 30 லட்சம்டா. நான் தல, நீ தானே சின்ன முதலாளி, 30 லட்சம்லாம் உனக்கு ஒரு மேட்டரா? போத்தல, போய் எத்துன்னு வா போ. சின்ன முதலாளி இல்லடா, முதலாளி. ஐயோ, இது ரொம்ப முக்கியமாடா. நான் சின்ன முதலாளி இல்ல, பெரிய முதலாளி இல்லடா, நான் ஒரு பிச்சைக்காரன்டா. தல, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ நினைச்சா 30 லட்சம் 30 கோடியை கூட புரட்ட முடியும். ஊருக்குள்ள உன்னை பத்தி நல்லா விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். அதெல்லாம் நானா கிளப்பி விட்ட பொருளிடா. ஒரு 3 கோடி ரூபாய் புரட்ட முடிஞ்சா நான் ஏன்டா எங்க அண்ணியை கொள்றதுக்கு ஆள் செட்டப் பண்ண போறேன்? இதுக்கு மேல உன் கூட எங்களால போராட முடியாது. ஒன்னு பணத்தை செட்டில் பண்ணு, இல்ல வீட்டுக்குள்ள போய் அண்ணம்மாவை பார்த்து
நடந்ததெல்லாம் சொல்லிட்டு அவங்க கொடுக்குற 5 10 வாங்கிட்டு நாங்க போயிட்டே இருப்போம். டேய் 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 டேய், இதெல்லாம் ரொம்ப தப்புடா. நான் ரொம்ப பாவம்டா. என்கிட்ட சுத்தமா பணமே இல்லடா. தல, உன்னை பார்த்தா எங்களுக்கே பாவமா இருக்கு. அப்பா, ஆளுக்கு 10 லட்சம் சொல்லி 30 லட்சம் கேட்டோம்ல. இப்போ ஒரு தலையை குறைச்சுக்கிறோம். 20 லட்சம் கொடு, வாங்கிட்டு போயிட்டே இருக்கோம். தலைன்னு கூப்பிட்டு என் தலைக்கே ஆப்பு வைக்கிறீங்களா? ஆக்சுவலி தல, காரு மாறாம வந்திருந்தா நாங்க அண்ணம்மாவை கரெக்டா கொண்டு இருப்போம். காரு மாறி வந்ததுனால எங்களுக்கு மன உடைச்சல் ஆயிடுச்சு. அதுக்கு நீ கூட 10 லட்சம் கொடுக்கணும். ஆனா அதெல்லாம் நாங்க உங்ககிட்ட கேட்கல. இவ்வளவு நாள் பழகிட்ட, உங்ககிட்ட கணக்கு பார்க்க முடியுமா? சரி 20 லட்சத்தை செட்டில் பண்ணல, நாங்க போயிட்டே இருக்கோம். ஐயோ, என்கிட்ட 10 பைசா கூட கிடையாதுடா. நானே அந்த டிரைவர் காலை அமைக்கி விட்டு சோறு தின்னுட்டு இருக்கேன்டா. என்னது, டிரைவருக்கு கால் அமைக்கி விட்டுன்னு இருக்கியா? கேக்குற உனக்கே இவ்வளவு அசிங்கமா இருக்கு, நமக்கு எனக்கு இவ்வளவு கேவலமா இருக்கும். என்னடா ரொம்ப யோசிக்கிற? இப்பதான் தல எங்களுக்கு எல்லாம் புரியுது. என்ன? நீயே அண்ணம்மாவை கொல்ல பிளான் பண்ணிட்டு நீயே அவங்கள காப்பாத்துற மாதிரி ஆள் செட் பண்ணி அனுப்பி விட்ட. ஒரே கல்ல 2 மாங்காய். இப்போ வீட்டுல உனக்கு நல்ல பேரு கச்சிச்சு, அங்க உன்னை யாராலையும் அசைக்க முடியாது. இதான உன் பிளானு? இதெல்லாம் ஒரு பிளானாடா? இந்த தெருவில் போற நாய்த்து சொன்னா கூட காரி துப்புண்டா. ஏண்டா உங்களுக்கு எல்லாம் மூளையே இல்லையாடா? அதனாலதான் நீங்க எல்லாம் இன்னும் அடியாளாவே இருக்கீங்க. கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்க போறீங்க. இதான் உங்க தலையெழுத்து. ஐயோ பாவனு, உனக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தா எங்களே கலாய்க்கிறியா? உனக்கு டிஸ்கவுண்ட் கேன்சல். ஐயோ, தெரியாம பேசிட்டேன்டா, தப்பா நினைச்சுக்காதடா. டேய், கேட்டியா? தலை ஒத்துக்கிட்டாரா பணம் தரேன்னு? நான் எப்படா ஒத்துக்கிட்டேன்? டிஸ்கவுண்ட் இல்லைன்னு சொன்னதுக்கு நீ இப்ப கெஞ்சினிய தலை. அப்ப நீ 20 லட்ச ரூபா தரேன்னு ஒத்துக்கிட்டேன்னு தானே அர்த்தம்? விளையாடா புத்தி இல்லாதவன்னு சொன்ன. நீங்கெல்லாம் ஜெகதால கில்லாடிங்கடா. இல்லனா உன்னெல்லாம் சமாளிக்க முடியுமா தல? சரி தல, 2 நாள் டைம் தரோம். ஒத்துக்கிட்ட மாதிரி காசை குத்துரு. டேய், முதல்ல நம்ம கிட்ட தாயா புள்ளைய பழகிட்டாரு, கூட ஒரு நாள் டைம் கொடுக்கலாம்டா. பாத்தியா தல, பசங்க உனக்காக உசுரே கொடுக்குறானுங்க. 3 நாள்ல 20 லட்ச ரூபாவை ஒழுங்கா செட்டில் பண்ணி கொடுத்துரு. பண்ணலன்னா சாரி தல, சொல்லவே மனசுக்கு கஷ்டமா இருக்குது. ஆனா வேற வழி இல்ல. தலைன்னு உன்னை பாசமா கூப்பிடுறமே, எதுக்குன்ற? உன் உடம்புல அந்த தலை மட்டும்தான் இருக்கும், ஆனா உடம்பு இருக்காது. டேய், சினிமா டயலாக்கெல்லாம் பேசுறது இதுவடா நேரம்? சரி தல, பணத்தை ரெடி பண்ணிட்டு போன் பண்ணு. வேற ஏதாவது செஞ்சு தப்பிக்கலான்னு மட்டும் யோசிக்காத. நீ யாருகிட்ட வச்சுக்கிட்டாலும் எங்க தலை தனசேகர்கிட்ட மட்டும் வச்சுக்காத, புரியுதா? டேய் வாங்கடா. உள்ள போனா போலீஸ்காரன் தொல்ல, வெளியே வந்தா ரவுடிங்க தொல்ல. நாராயணா, என்னடா உன் நிலைமை இப்படி ஆயிப்போச்சு?